ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ் கிட்டிக் யூடியூப் சேனலுக்கு. அந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற பற்றி இல்லைங்க. இந்த வாரம் வெளிந்திருக்கக்கூடிய மின்மினி திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மின்மினி திரைப்படத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, இந்த திரைப்படம் வந்து ஃபஸ்ட்டு 2016 அந்த பசங்க வந்து சின்ன குழந்தைய 2016 இருக்கும்போது சின்ன வயசு கேரக்டரில் அவங்களே வச்சு எடுத்துட்டு அப்படியே அவங்க பெரிய ஆளானோன்னே 2024 அதே 2 பேர்த்த வச்சு திருப்பி வந்து எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படம் மொத்தமாக 2 ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுது. 2016 அவங்களே பெரிய ஆகி அவங்க ஜேர்னி அப்படியே அதே கேரக்டர் அப்படி 2024 எடுத்துகிட்டு இப்போ படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுதான் திரைப்படத்தோட ஸ்பெஷல். குட் அட்டம்ப்ட். இந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட் வந்து ஹாலிவுட் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பரான ஒரு அட்டம்ப்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே இருந்துச்சு. வேல்யூபிளான அந்த அட்டம்ப்ட் வந்து உண்மையாலுமே ரீசனபிளாக நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஃபீல் குட் மூவி. நீங்கள் பொறுமையாக ஸ்லோ பாய்சன் படம், நீங்கள் நிறைய மலையாள படம் பார்க்குறீங்க, நிறைய மலையாள படத்தோட ஃபீல் குட் மூவிலாம் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த திரைப்படம் தாராளமாக பிடிக்கும். இல்லை நான் வந்து ரேசியான ஸ்க்ரீன் பிளேல தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த திரைப்படம் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கேட்ச் ஆகாது. ஏன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து ஸ்லோவான ஒரு டியூனில் போகக்கூடிய ஒரு ஸ்லோ பேச்சர் ஃபீல் குட் மூவி தான். நீங்கள் மலையாள திரைப்படம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த திரைப்படம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா மலையாளம் மேக்ஸிமம் வந்து ஸ்லோ பாய்சன் படம் தான் வரும். அதே வகையில் ஸ்லோ பாய்சன் ஃபீல் குட் மூவி தான் இந்த மின்மினி திரைப்படம். எனக்கு மின்மினி திரைப்படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் த்ரூ அவுட் அந்த 2016 எடுத்த அந்த ஸ்டோரி லைன் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கூல் வயசில் இருக்கும்போது ஸ்கூலில் நடந்த கதைகள்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. ஸ்கூலில் இந்த ஒரு சில இன்சிடென்ட்லாம் நடக்கும். அதனால் எப்படி இருக்குது அந்த எமோஷனல் கேரி அவுட்லாம் வந்து சூப்பராக பண்ணி இன்டர்வல் பேக் வந்து சூப்பராக விட்டுருப்பாங்க. அப்படியே செகண்ட் ஹாஃப் போனோம்னா அப்படியே ரோட் ட்ராவல், அப்படியே இமாலயாவுக்கு வந்து ட்ரிப் போகிறாங்க நம்ம ஹீரோயினும். அப்படி வந்து போகும்போது அந்த ரோட் ஜேர்னி அது வந்து சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து என்னதான் அந்த ரோட் ஜேர்னி வந்து சூப்பராக காட்டியிருந்தாலும் நம்ம சினிமாட்டோகிராஃபர் வந்து கோபி பிரசன்னா வந்து சூப்பராக வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாலும் சினிமாட்டோகிராஃபி வந்து விஷுவலைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் விஷுவலைஸ் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு கிராண்ட் விஷுவல் லடாக்கில் ஒரு சில சீக்வன்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. அது அப்புறமேட்டு அவங்க போகும்போது ஒவ்வொரு விஷயங்கள்லாம் சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க எந்த ஸ்டோரியை வந்து கையெடுத்தாங்களோ அதை வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கைவிட்டாங்களோ அந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா விஷுவலைஸ் எல்லாமே சூப்பராக காட்டியிருந்தாங்க. ஆனால் ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் நமக்கு சுவாரஸ்யப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் பண்ணியிருந்துருக்கலாம் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து அந்த ரோட்டில் அப்படியே ட்ராவல் ஆகிற சீக்வன்ஸ்லாம் ஒன்று அப்படியே போகுது. அதே மாதிரியே கொஞ்சம் மந்தமாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் அவங்க ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தா சூப்பராகவே இருந்திருக்கும். நம்ம டைரக்டர் அனிதா சமீம் அவங்களோட டைலாக் ரைட்டிங் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லை செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் தூரம் வரைக்குமே ஸ்க்ரீன் பிளே வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்து ஃபைனலில் வந்து ப்ரெடிக்டபிள் ஒரு கிளைமேக்ஸாக டீசெண்டாக அது முடிஞ்சு படம். ஆனால் அது ஃபீல் குட் மூவி. கொஞ்சம் ஸ்லோ பாய்சனாக சூப்பராகவே இருந்துச்சு. ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஃபீல் குட் மூவி. நீங்கள் ஸ்லோ பாய்சன் ஸ்லோவான படம் தான் பார்ப்போம் அப்படின்னா உங்களுக்கு இந்த திரைப்படத்தை அறலாம் பிடிக்கும். இந்த படத்தோட டைலாக் ரைட்டிங் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஒவ்வொரு வசனங்களுமே வந்து நல்லா இருக்குது, நல்ல வசனங்களாக எழுதியிருந்தாங்க. சூப்பராக இருக்குப்பா இந்த டைலாக் அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஒவ்வொரு வசனங்களும் கனெக்ட் ஆகிற மாதிரி எமோஷனல் கனெக்ட் ஆகிற மாதிரி நல்ல வசனங்கள்லாம் எழுதியிருந்தாங்க. இந்த திரைப்படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஸ்கூலில் 2 பசங்க வந்து இருக்காங்க. அந்த 2 பசங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வருது. அதனால் ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. அப்படியே கதை வந்து மூவ் ஆகுது. த்ரூ அவுட் இந்த படம் வந்து மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஸ்கூல் அந்த சின்ன வயசு கேரக்டர் சூப்பராக வந்து அது எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே அந்த ரோட் ட்ராவலருக்கு வந்து பிடிச்ச படமாக இந்த திரைப்படம் இருக்கும். ரோட் ட்ராவலிங்லாம் எப்படி இருக்கும், அந்த விஷுவல்லாம் சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. அந்த இமாலயன் லடாக் அந்த விஷுவல்ஸ் வந்து தரமாக இருந்துச்சு. ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து கோபி பிரசன்னா அவர் வந்து செதுக்கியிருந்தார். தரமாக இருந்துச்சு. அதை நான் வந்து இந்த திரைப்படத்தோட ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விஷுவல்ஸ் வந்து மேக்கிங் வந்து தேட்டரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸ் தரமாக இருந்துச்சு. தேட்டரில் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நல்லா இருக்கா சூப்பரா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. மற்றபடி வந்து திரைப்படத்தோட பிஜிஎம்ஸ் படத்தை த்ரூ அவுட் வந்து பிஜிஎம்ஸ் வந்து காப்பாற்றி கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஃபுல் ஆஃப்மே வந்து பிஜிஎம்ஸ் நம்ம கத்திஜா ரஹ்மான் அவங்க நம்ம ஏஆர் ரஹ்மான் அவங்க பொண்ணு தான் பிஜிஎம்ஸ் போட்டிருக்காங்க. மியூசிக்ஸ் வந்து திரைப்படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட மியூசிக் பிஜிஎம்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக தரமாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் த்ரூ அவுட் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு பிஜிஎம் வந்து திரைப்படத்தில் வந்து நல்லாவே இருந்துச்சு. இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரஹ்மான் அவரோட கேட்சியில் அவரோட டியூன்லாம் எப்படி இருக்குமோ அதே இதில் வந்து இருந்துச்சுங்க. நம்ம கத்திஜா ரஹ்மான் போட்ட மியூசிக்கும் அப்படியே சூப்பராக வந்து மியூசிக் வந்து அப்படியே தூவிருந்தாங்க படம் ஃபுல்லாக. அது வந்து நம்ம ரசிக்கும்படியாக இருந்துச்சு. நம்ம இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்க ஹீரோயின்ஸ் அவங்க 2 பேரோட கேரக்டர் எப்படி
இந்த மாதிரி தான் வரணும் அப்படின்னு நம்ம டேரக்டர் விருப்பப்பட்டாங்களோ அதே மாதிரி அவங்க ஏற்ற மாதிரி நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க தான் சொல்லணும். இந்த திரைப்படம் த்ரூ அவுட் வந்து ரொம்ப ஃபீல் குட் மூவி, நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் ஃபீல் குட் மூவி மலையாள படம் நிறைய பார்ப்பேன், ஃபீல் குட் படம் நிறையா பார்ப்பேன், உங்களுக்கு இந்த திரைப்படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு சில தடுமாற்றம் இருந்துச்சே தவிர மற்றபடி ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து படம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் ஹாஃப் முடிவு வரைக்கும் சூப்பரான ஒரு படமாக உங்களுக்கு தெரிய வரும். ஓவராலாக மின்மினி வந்து ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச் தான். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன், ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச். நீங்கள் ஃபீல் குட் மூவி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த திரைப்படம் கண்டிப்பாக பிடிக்கும். இல்லை ரேசியான ஸ்க்ரீன் பிளேல இப்படி தான் பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த திரைப்படம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், நீங்கள் மின்மினி திரைப்படம் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை மறக்காம சொல்ல காணுங்க. எனக்கு மின்மினி திரைப்படம் வந்து ஓகே, ஒரு டீசெண்டான ஒரு படம், நல்லா இருந்துச்சு, ஒரு ஃபீல் குட் மூவியாக எனக்கு வந்து தெரிஞ்சு. இந்த வாரத்தில் நீங்கள் தேட்டர் போய் பார்க்கலாம், நல்ல திரைப்படமாக தான் இருக்கும், அது சந்தேகம் கிடையாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டிஸ்கிரிப்டிவ் சேனல்.